வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து பொன்னியின் செல்வன் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். இது இது வெறும் ஒரு கதனை மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு மாபெரும் பேரரசு எப்படி சரிவின் விளிம்புக்கு போச்சு, விசுவாசங்கள் எப்படி சோதிக்கப்பட்டுச்சு, ரகசிய சதித்திட்டங்கள் எப்படி அரண்மனையே ஆட்டி படைச்சதுன்னு சொல்ற ஒரு பிரம்மாண்டமான காவியம். கேட்டிங்களா? சோழ சாம்ராஜ்யத்துக்கு பெருந்தீங்கு வந்தா அது 2 பெண்களால தான் வரும். இந்த ஒரு வரி, இதுதான் இந்த முழு கதையோட அச்சாணியே. ஒரு பக்கம் தன் வம்சத்தை காக்க போராடுற ஒரு புத்திசாலி இளவரசி, இன்னொரு பக்கம் பழிவாங்க துடிக்கிற ஒரு மர்மமான பெண்மணி. இந்த 2 பெரும் சக்திகளும் மோதும்போது அவ்வளோ பெரிய சோழ சாம்ராஜ்யத்தோட தலைவிதி என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. சரி, முதல்ல இந்த ஆட்டம் எங்க நடக்குது, அந்த களத்தோட நிலைமை என்னன்னு பாத்திரலாம். ஒரு காலத்துல தெற்காசியாவே நடுங்க வச்ச சோழ பேரரசு இப்போ ரொம்ப பலவீனமா ஒரு நூல் இழையில தொங்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி ஒரு நிலைமை? ஏன்னா அந்த பேரரசோட இதயத்திலேயே ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிட்டு இருக்கு. மாமன்னர் சுந்தர சோழர் ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காரு. அவரோட ஒவ்வொரு மூச்சு காத்தும் குறைய குறைய அரியணையை கைப்பற்ற துடிக்கிற பல பேரோட ஆசை மட்டும் அதிகமாகிட்டே போகுது. அப்போ சோழ தேசத்தோட எதிர்காலத்துக்காக 2 தரப்பு தான் மோதுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாட்டுக்காக எல்லைகள்ல போர் செஞ்சுட்டு இருக்கிற மன்னரோட மகன்கள், அவங்க தான் உண்மையான வாரிசுகள். இன்னொரு பக்கம் பழுவேற்றையர்கள் தலைமையில ஒரு பெரிய கூட்டம். இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கு சாதகமான ஒருத்தரை அரியணையில உட்கார வச்சு மொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றணும்னு ஒரு நிழல் கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் இந்த புயலோட மையத்துக்குள்ள நம்ம முதல் ஹீரோ என்ட்ராகிறான். அவன் ஒரு துடிப்பான இளம்பீரன். ஆனா வரப்போற சம்பவங்களோட அச்சாணியாவே தான் மாறப்போறோன்னு பாவம் அவனுக்கு தெரியாது. அவன் பேரு வல்லவரையன் வந்தியத்தேவன். அவன் வெறும் ஒரு தூதுவன் மட்டும் இல்ல. சொல்லப்போனா இந்த கதையில அவன்தான் நம்மளோட கண்கள், நம்மளோட காதுகள். இந்த முழு சாம்ராஜ்யத்திலையும் அவன் செய்ய போற இந்த ஒரு பயணம் மூலமா தான் நாமளும் ஒவ்வொரு சதியும் கண்டுபிடிக்க போறோம், ஒவ்வொரு முக்கியமான ஆளையும் சந்திக்க போறோம். ஆனா அவனோட பயணம் ஒன்னும் பூ விரிச்ச பாதை கிடையாது. புதமணல இருந்து தப்பிக்கணும், கொலகாரங்க கிட்ட இருந்து ஒளியணும், புயல் வீசுற கடலை ஒரு சின்ன படகுல தாண்டணும். அடேங்கப்பா, ஒவ்வொரு அடியும் மரணத்தோட போராடுற மாதிரி தான் இருக்கும். அவனோட இலக்கு ஒன்னே ஒண்ணுதான், சதிகாரர்கள் இளவரசரை நெருங்குறதுக்கு முன்னாடி தான் போய் சேரணும். பூங்குழலி கிட்ட அவன் பேசுறத கேளுங்களேன். நீதான் படகை செலுத்தி என்னை இலங்கையில் சேர்க்க வேண்டும். இதுல தெரியறது அவனோட பிடிவாதம் மட்டும் இல்ல, அவனோட கடமை உணர்ச்சி. ஏன்னா அந்த முழு சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே தான் கையில இருக்கிற அந்த ஓலையில தான் இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்சு நிக்கிறான். வந்தியத்தேவன் ஒரு பக்கம் வாள் ஈட்டின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தஞ்சை அரண்மனையில இன்னொரு போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது ஆயுதங்களால நடக்கிற போர் இல்ல, வார்த்தைகளால, புத்திசாலித்தனத்தால, அரசியல் நகர்வுகளால ஆடப்படுற ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம். இந்த சதுரங்க ஆட்டத்தோட உண்மையான மாஸ்டர் மைண்ட் இளவரசி குந்தவை தான். அப்பா நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல அரண்மனையோட ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கிறது இவங்க தான். தன்னோட ஒற்றர் படைய வச்சும் கூர்மையான புத்திய வச்சும் அந்த சதிகாரங்களை கட்டி போட்டு தன் குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க போராடிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இந்த ஒப்பீடு தான் கதையோட மைய போராட்டத்தையே நமக்கு அழகா காட்டுது. ஒரு பக்கம் ராஜதந்திரத்தால காய்களை நகர்த்துற குந்தவை, இன்னொரு பக்கம் முரட்டு பலத்தாலையும் மிரட்டலாலையும் ஆட்டத்தை ஜெயிக்க நினைக்கிற பழுவேட்டரையர்கள். இது வெறும் ஒரு அதிகார போர் மட்டும் இல்லைங்க, அறிவா ஆயுதமா இதுல எது ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு பெரிய போராட்டம். ஆனா ரூங்க, குந்தவை மட்டும்தான் நிழல்ல இருந்து காய்களை நகர்த்துறாங்கன்னு நினைக்காதீங்க. நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கிற ஒரு மர்மமான ஆள் எல்லா ரகசியங்களையும் சேகரிச்சிட்டு இருக்கான். அவன்தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த ஆட்டத்தோட வைல்டு கார்டை இவன்தான். வெளியில பார்த்தா ஒரு தீவிர வைஷ்ணவ பக்தன் மாதிரி தெரிவான். ஆனா உண்மையில அவனால போக முடியாத இடமே கிடையாது, அவனுக்கு கேட்காத ரகசியமே கிடையாது. சதிகாரர்கள் ஒரு திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே அது மோப்பம் பிடிச்சு சாம்ராஜ்யத்தோட முதல் பாதுகாப்பு அரணா நின்னுட்டு இருக்கான். நீங்களே பாருங்க, ஆழ்வார்க்கடியான் ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டான். வதந்திகளை சேகரிக்க கோயில்கள் சந்தைகள்னு போவான், எதிரிகளோட சண்டை போட வீதிகள்ல இறங்குவான், அதிர்ச்சியான உண்மைகளை பிரதம மந்திரி கிட்ட சொல்ல ரகசியமா சந்திப்பான். அதாவது சதிய முறியடிக்கிறதுக்காக காலத்தோட போட்டி போட்டு ஓடிட்டே இருக்கான். அவன் பிரதம மந்திரி கிட்ட சொல்ற இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த பதற்றத்தை கவனிச்சிங்களா? நான் பார்த்தத நீங்க பார்த்திருந்தா நடுங்கிருவீங்கன்னு சொல்றான். அந்த துரோகத்தோட முழு ஆழத்தையும் பார்த்த ஒருத்தனோட விரக்தி இதுல தெரியுது. அவனோட இந்த ஒரு எச்சரிக்கை சோழ தேசம் எவ்வளவு பெரிய ஆபத்துல நிக்குதுன்னு சொல்லி நம்ம ரத்தத்தையே உறையடிக்குது. சரி, இப்போ நம்ம கதைக்களத்தோட கவனம் மொத்தமும் ஒரு இடத்துக்கு போகுது, இலங்கைக்கு. ஏன்னா அங்கதான் இருக்கான் எல்லாரோட திட்டங்களுக்கும் மையப்புள்ளியா இருக்கிற அந்த இளவரசன்.
இங்கதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. எல்லாரும் யார அரியணையில ஏத்தணும் இல்லனா கொல்லணும்னு திட்டம் போடுறாங்களோ அந்த அருள்மொழிவர்மருக்கு, அதாவது நம்ம பொன்னியின் செல்வனுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இலங்கையிலயும் சரி தாய்மாட்டிலையும் சரி மக்கள் அவர் மேல உயிரே வச்சிருக்காங்க. அந்த செல்வாக்கு தான் பேரரசோட மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனா அதே சமயம் அதுதான் சதிகாரர்களோட முதல் இலக்கா வர மாத்திருக்கு. அருள்மொழியோட குணத்துல 2 அற்புதமான பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இங்க நம்ம பாக்குற மாதிரி அவர் ஒரு புத்திசாலித்தனமான தளபதி. தன் படைகளை வெற்றிக்கு வழிநடத்தி சோழ சாம்ராஜ்யத்தோட எல்லையை விரிவுபடுத்துறார். அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கருணை நிறைந்த தலைவன். மக்களை வெறும் ஆயுதத்தால மட்டும் ஜெயிக்காம அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க மனசுகளை ஜெயிக்கிறாரு. இந்த வீரமும் கருணையும் சேர்ந்த ஒரு கலவைதான் அவரை பொன்னியின் செல்வன், அதாவது காவேரியின் புதல்வன்னு மாத்துது. இதனாலதான் மக்கள் அவர் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. இப்போ கதை அதோட உச்சக்கட்டத்தை நோக்கி நகருது. தனித்தனியா பயணிச்ச எல்லா பாதைகளும் இப்போ இலங்கையில ஒன்னு சேரப்போகுது. இதுவரைக்கும் சோழ தேசத்து மேல சூழ்ந்திருந்த கருமேகங்கள் இப்போ இலங்கையில ஒரு பெரிய புயலா வெடிக்க காத்துட்டு இருக்கு. இந்த கட்டத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கடல்ல ஒரு பெரிய புயல் உருவாகிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. தூதுவன் வந்தியத்தேவன் கடைசியா இளவரசரை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அதே நொடியில அவனை பிடிக்க வந்த எதிரிகளோட கப்பல் தொடுவானத்துல தெரியுது. ஒற்றன் ஆழ்வார்க்கடியான் ஒரு படுகொலை சதிய பத்தின பயங்கரமான எச்சரிக்கையோட ஓடி வர்றான். இப்போ இளவரசரை சுத்தி நண்பர்களும் இருக்காங்க, அவரை கொல்ல வந்தவங்களும் இருக்காங்க. கடல்லையும் புயல், அரண்மனையிலயும் புயல். என்ன நடக்கப் போகுதோ? ஆக நாம இப்போ கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். இலங்கை கடற்கரையில அலைகள் ஆக்ரோஷமா மோதிட்டு இருக்கு. சதிகாரர்கள் தங்களோட கடைசி வலைய விரிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. பொன்னியின் செல்வன், அருள்மொழிவர்மர் இந்த 2 புயலையும் எதிர்கொண்டு தன் ராஜ்யத்தை காப்பாத்துவாரா, இல்ல இந்த துரோக சுழல்ல சிக்கி சரித்திரத்திலிருந்தே மறைஞ்சு போவாரா?